அக்ஷய பாத்திரம். அள்ள அள்ள குறையாது, வேண்டுபவருக்கு வேண்டியது குறைவின்றி கிட்டும். அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடியன் பழனியப்பன் காரைக்குடிலேருந்து பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி அபிராமி பட்டரை பற்றி நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சுக்குவோம். எனக்கு தெரிஞ்ச என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டியவாறு அந்த அபிராமி பட்டர் சுவாமிகள் அவங்கள பற்றி நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்குவோம். இந்த அபிராமி பட்டர் இருந்த காலம், இந்த கதை நடந்த விஷயம் அப்படின்னா ஏறக்குறைய சுமார் ஒரு 300 வருடங்களுக்கு முன்னாடி, 320 330 வருஷம் இருந்திருக்கலாம். ஸோ அந்த நேரத்தில் நடந்த வரலாறு தான் அபிராமி பட்டரோட வரலாறு. இது பார்த்திங்கன்னா மாயவரத்துலேருந்து பூம்புகார் போகிற வழியில் இருக்கக்கூடிய திருக்கடவூர் அப்படின்ற ஒரு ஊரில் தான் இவர் பிறந்திருக்காரு. இவருடைய இயற்பெயர் சுப்பிரமணியன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா பேர் அமிர்தலிங்க ஐயர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தனர் குலத்தில் இவர் பிறந்திருக்காரு அப்படின்ற தகவல்கள் கிடச்சிருக்கு. ஸோ கிடைத்த தகவல்களை வச்சு தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ இவர் என்ன பண்ணியிருக்காரு, பிறப்புலேருந்தே நல்லா படிச்சிருக்காரு, ஞானம்லாம் இருக்குது. ஸோ இவருக்கு அம்பிகையோட அருள் கிடச்சிருக்கு. இவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அம்பாளோட அனுகிரகத்தால் இவர் மனசளவிலே அம்பாளை தினந்தோறும் தியானம் பண்ணி அம்பாளை தரிசனம் பண்ணியிருக்காரு. வெளியில் தெரியலனாலும் மனசுக்குள்ளே அம்பாளை பார்த்துருக்காரு. அம்பாள் கோடி சூரிய பிரகாசம் உடையவங்க. அவங்களுடைய முகத்தை பார்த்து, அவங்களுடைய வடிவத்தை பார்த்து லயிச்சு போய் இந்த கோவிலெல்லாம் உட்காந்துருக்காரு. ஸோ அப்போ அந்த கோயிலில் வரக்கூடிய பணி செய்யக்கூடிய பிற நபர்கள் இவரை பார்த்துட்டு, இவரை பார்த்தோன்னே பித்தர் அப்படின்னு சொல்கிறது, மனம் போன போக்குக்கு புலம்பி திரிகிறாரு. இவர் இது யார் கேட்குற கேள்விக்கும் பதில் இவர் சொல்கிறது கிடையாது. ஏன்னா மனக்கண்ணில் அம்பாளை தரிசனம் பண்ணதுக்கப்புறம் இவருக்கு வேறு என்ன தெரிய போகுது வெளியில். அதனால் வெளி உலகத்தை பற்றி கவலைப்படாமல் அம்பாளை மனக்கண்ணில் தரிசனம் பண்ணி இவர் சந்தோஷமாக இருந்துகிட்ருக்கார், பேரானந்தத்தில் மூழ்கிட்டு இருக்கார். அது தெரியாத வெளியில் உள்ள ஆட்கள் எல்லாருமே இவர் எந்த நியம நிஷ்டையும் பண்ணுறதில்ல, எதுவுமே பண்ணுறதில்ல, இவர் ஒரு பித்தர் அப்படின்னு நினச்சி இவரை ஒதுக்கி வச்சுருந்துருக்காங்க. ஸோ இவரை பற்றி தவறாக பேசியிருந்திருக்காங்க. அப்போது அந்த நேரத்தில் தஞ்சாவூரை ஆண்ட சரபோஜி மகாராஜா அவர் அன்றைக்கி தை அமாவாசை அன்னைக்கு அவர் எப்போதுமே அங்கே காவிரி ஆற்றுல இறங்கி அந்த பித்திருக்கடன் தீர்க்கிறதுக்காக அங்கே வந்திருக்காங்க. அப்படி வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த அபிராமி பட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இயற்பெயர் சுப்பிரமணியன். அபிராமி அம்மனோட அருள் கிடைச்சதுனால அதுக்கப்புறம் இவருடைய பெயர் அபிராமி பட்டர்னே வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இவர் பார்த்துருக்காரு. இவர் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவருடைய முகத்தில் இருந்த தேஜஸ் எப்போதுமே கற்றோரே காமருவர் அப்படின்னு சொல்கிற மாதிரி சரபோஜி மகாராஜாக்கு இவருடைய நல்ல விஷயங்கள் ஏதோ தெரிஞ்சிருக்கு, இவர்கிட்ட ஏதோ இருக்குது அப்படின்றது இவருடைய முகத்தில் தெரிஞ்சிருக்கு. இவர் யார் அப்படின்னு அங்கே உள்ள பணியாளர்கள்ட்ட விசாரிச்சிருக்காரு. நமக்கு தான் நம்மளை விட மனிதர்களுக்கு நம்மளோட வேறு யாரும் பெரிய ஆள் ஆகிடக்கூடாது, நம்ம கூட இருக்கவங்க யாரும் அப்படின்ற ஒரு அல்ப எண்ணத்தினால அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இவர் பித்தர், கண்டமேனிக்கு உளருவார், இவர் மனசில் பட்டதெல்லாம் உளறி தள்ளுவார், ஸோ இவர் ஒழுங்காக நியம நிஷ்டைகள்லாம் கடைபிடிக்க மாட்டார் அப்படின்னு அவரை பற்றிய தவறான தகவல்கள்னு சொல்ல முடியாது. அவங்க தப்பு இல்லை, அவரை பற்றி அவங்க புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். அபிராமி பட்டரை பற்றி வெளியில் உள்ள நபர்கள் தெரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். ஸோ இவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, சரபோஜி மகாராஜா போய் தன்னுடைய பணிகளெல்லாம் முடிச்சுட்டு கடவுள் வழிபாட போய் அம்பாளை போய் தரிசனம் பண்ணும்போது கூட அவருக்கு இந்த இவரோட அபிராமி பட்டரோட முகம்தான் அவருக்கு ஞாபகம் வந்திருக்கு. திருப்பியும் வெளியில் வந்திருக்காரு. வெளியில் வரும்போதும் இவர் உட்காந்துருக்காரு. மகாராஜாவுக்கு அவர்கிட்ட ஏதாவது பேசணுன்னு ஒரு ஆசை. ஸோ ஏதாவது ஒரு பேச்சு கொடுப்போம் அப்படின்னு போகும்போது அவர் நம்ம அபிராமி பட்டர் அவர் கண்மூடி அம்பாளோட தியானத்திலே இருந்திருக்காரு. ஸோ அந்த தியானத்தில் இருக்கும்போது போய் இன்றைக்கி பட்டரே இன்றைக்கி என்ன திதி, ஏதாவது ஒன்று பேச்சு கொடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் போய் இன்றைக்கி என்ன திதி அப்படின்னு கேட்டிருக்காரு. இது அவர் அப்போ அமாவாசை அப்படின்னு சொல்லாமல் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அம்பாளை மணக்கண்ணில் தரிசனம் பண்ணதுனால அங்கே கோடி சூரிய பிரகாசம் அவர் மணக்கண்ணில் இருக்கிறதுனால பௌர்ணமி அப்படின்னு இருக்கார். பூர்ணிமா அப்படின்னா பௌர்ணமின்னு அர்த்தம். பூர்ணிமா அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பூர்வ அமாவாசை அப்படின்னு சொன்னார் அவர் அப்படின்றாங்க. அதை பக்கத்தில் உள்ளவங்க மன்னர்கிட்ட திருச்சி கூறிட்டாங்க, அவர் பூர்ணிமா அப்படின்னு சொல்லிட்டாரு, பௌர்ணமின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. எதுவோ இதில் எது உண்மைன்னு தெரியல. அது அபிராமி அன்னைக்கே வெளிச்சம். இப்போ இது மன்னர் காதுக்கு வந்த உடனே மன்னர் இந்த மாதிரி இவரை பற்றி தவறான கருத்துக்கள் சொன்னவங்களுக்கு சந்தோஷம். பாருங்கள் மன்னா, இவர் எப்படி பௌர்ணமின்னே சொல்லிட்டாரு, ரொம்ப இவங்களுக்கு ரொம்ப திருப்தி. நம்ம சொன்ன மாதிரியே இவர் பித்தர் வளருவாய் அப்படின்னு நம்ம சொன்னோம், அதே மாதிரியே இவர் வளரிட்டார். பாருங்கள் மன்னா, இந்த மாதிரியே வளரிட்டார் அவர், நாங்கள் சொன்னோம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ நாளைக்கு பௌர்ணமி வருமா, அப்போ நாளைக்கு பௌர்ணமி வரணும், இல்லாட்டி அதுதான் பிரச்சனை அப்படின்ட்டு அவர் போயிட்டார் மன்னர்.
இவர் தெளிவு நிலைக்கு வந்ததுக்கப்புறமா சுற்றி உள்ள நபர்கள் எல்லாம் சொல்லி, மன்னர் கேட்டதுக்கு நீ இந்த மாதிரி பௌர்ணமின்னு சொல்லிட்ட, இந்த தவறான தகவல்களை கொடுத்துட்ட, அதனால் உன்னை வந்து சிரச்சேதம் செய்யவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு வந்து அந்த குற்ற உணர்வு தாங்க முடியாமல் அடுத்த நாள் அபிராமி சன்னதிக்கு எதிர்க்கவே ஒரு குழியை வெட்டி அது மேலே ஒரு பலகை போட்டு அதில் ஒரு 100 கையினால் ஆன கயிறுகளால் ஆன அந்த தறி அது போட்டுட்டு ஒவ்வொரு பாடலாக அம்பாளை கூப்பிட்டு பாடுறாரு. பாடும்போது ஒவ்வொரு பாடல் முடிவுலையும் ஒரு அந்த தறி கயிறை வெட்டிக்கிட்டே வராரு. ஒன்று பௌர்ணமி வரணும், இல்லைன்னா நான் அம்பாளை சென்று அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு பாடுறாரு. பாட ஆரம்பித்து பாடிட்டுருக்காரு. நீங்கள் தான் அம்மா, நான் தான் பையன், குழந்தைங்க தெரியாமல் செய்கிற தவறை வந்து நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அவர் பாட ஆரம்பிச்சிருக்காரு. ஒவ்வொரு பாட்டாக பாட ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஒவ்வொரு பாடல்களாக பார்ப்போம். உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம்னு முதல் பாடலில் ஆரம்பிக்கிறாரு. நம்ம நாளைக்கு அந்த முதல் பாடல், அதோட விளக்கம், அது எல்லாத்தையும் பார்க்கலாம். இந்த 100 பாடல்களுக்கும் ஜோதிட ரீதியாக பரிகாரத்துக்காகவும் இந்த பாடல்களை பாடலாம். அது யாருக்கும் தெரியல. ஒவ்வொரு பாடல் பாடினா நமக்கு என்ன கிடைக்கும், என்ன விதமான நன்மை கிடைக்கும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம பாடல் முடியும் போது அடியன் வந்து அதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த மாதிரி எந்த குறைபாடு இருக்கவங்களுக்கும் அதுக்குரிய பாடலை அவங்க பாடினாங்கன்னா, துதிச்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அபிராமி அன்னை வந்து நல்ல ஒரு வழியை காட்டுவாங்க. இப்போ என்னாச்சு அப்படின்னா, ஒவ்வொரு பாடல்களையும் பாடி பாடி அந்த தறி வந்து வெட்டப்பட்டுட்டே வருது. என்னாச்சு அப்படின்னா 79வது பாடல் வரையும் 79வது பாடல் வரையும் பாடுறாரு அம்பாள் வல்ல. 79வது பாடலாக விழிக்கே அருளுண்டு அப்படின்ற ஒரு பாடல், அதையும் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். ஸோ அந்த பாடல் பாடி முடித்த உடனே அன்னை வந்துடுறாங்க. வந்துட்டு அவங்களுடைய தோடு எடுத்து போட்டு அந்த கோடி பிரகாசம் உள்ள ஒரு பௌர்ணமியை உருவாக்கிட்டாங்க. நிலாவை சந்திரனை உருவாக்கி அந்த பௌர்ணமியாக காமிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் அம்பாள் என்ன கேட்டுக்கிறாங்கன்னா, நான் வந்துட்டேன்னு பாடுறதை நிறுத்தாத, நீ என்ன பாடன்னு நினச்சியோ அதை பாடி முடிச்சிரு அப்படின்னு ஆணையிடுறாங்க அன்னை. அம்மா ஆணையிட்ட உடனே திருப்பி இன்னொரு 21 பாடல் பாடி 100 பாடல்களாக நிறைவு செய்கிறார். இதுதான் அபிராமி அந்தாதி. இந்த அந்தாதி அப்படின்னா தமிழில் ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. அது என்ன பண்ணுவார் அப்படின்னா, இவருடைய பாடல்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு விழிக்கே, வழிக்கே, பழிக்கே, குழிக்கே அப்படின்னு ஆரம்பிக்கும். இது வந்து தமிழ் இலக்கணத்துக்கெலாம் நம்ம நிறையா உள்ளே போக வேண்டாம். அதெல்லாம் வந்து இலக்கணம் இலக்கியம் படித்தவங்க அவங்களுக்கு தான் தெரியும். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த பாடல்களை பார்த்தாலும் என்ன தெரியும் அப்படின்னா, இந்த அந்தாதி அப்படின்ற இலக்கண இது வந்து இந்த இதில் தெளிவாக அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் இதை வந்து அந்தாதி அப்படின்னு இது அழைக்கப்படுது. இதை பாடினவர் தான் அபிராமி அந்தாதி. ஸோ இது வந்து பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, இவரை வந்து உலர வச்சாங்க அம்பாள். உலர வச்சது அம்பாள் தான். ஏன் அப்படி உலர வச்சு இவரை மன்னர்கிட்ட மாட்டி விட்டாங்க அம்மா, என்ன இப்படி மாட்டி விட்டாங்க அப்படின்னு எல்லாருடைய எண்ணமும் சாதாரணமாக தோணும். ஸோ எப்போதுமே நம்மளுடைய பெரியவங்க, நம்மளுடைய அப்பா அம்மா, சிவன் எல்லாருமே, நீங்கள் சிவபெருமான்கிட்ட அருள் வாங்குறது ரொம்ப வரம் கேட்குறது ரொம்ப எளிமையான ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி சின்ன சோதனை வைப்பார். அந்த சோதனையில் ஜெயித்தாதான், ஜெயிக்கிறதன் மூலமாக அந்த வரம் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த பக்தனோட அடியாரோட புகழ் வந்து இந்த உலகம் அறிய செய்கிற வரையும் வெயிட் பண்ணுவார். ஸோ இறைவன் சோதனை வைக்கிறது எதுக்கு அப்படின்னா, நம்மளோட அடியாரோட புகழ் வந்து இந்த உலகம் ஃபுல்லாக பரவுறதுக்காக தான். அதே போல் தான் அன்னையும் அவரை உலரவையன் பித்தன்னு சொல்லிக்கிட்டு இருந்த இந்த உலகத்துக்கு அவர் யாருன்னு காட்டணும் அப்படின்றதுக்காக அவரை இந்த மாதிரி பேச சொல்லி தானே பிரத்யட்சமாக முன்னாடி தோன்றி அருள் செஞ்சுருக்காங்க. இன்ன வரையும் நம்ம அவரை பற்றி 300-350 வருடங்களாக அவரை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்னா, அன்னைக்கு அவரை அபிராமி அம்மா வந்து கொடுத்த அருட்கொடை தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா, எப்போதுமே வந்து சுற்றி உள்ள மக்கள் எல்லாருமே அடுத்தவங்கள பற்றி ஈஸியாக முடிகிற ஒரு விஷயம் என்னென்னா, தவறாக பேசுகிறது. யாரை பற்றியும் நல்ல கருத்துக்களை யாரும் பகிர்ந்துக்கிறதே கிடையாது. ஒருத்தருடைய தவறை சுட்டி காட்டுறது. ஏன்னா நம்ம அடுத்தவங்க முதுகு வந்து நமக்கு எளிதாக தெரியும். நம்மளுடைய முதுகு நமக்கு தெரியாது. நம்மளுடைய முகத்தை நம்மளாலே பார்க்க முடியாது. அடுத்தவங்க முகத்தை பார்த்து குறைகள் சொல்கிறது அப்படின்னா எல்லாருக்கும் கைவந்த கலை. இப்படி பண்ணியிருக்கலாம், அப்படி பண்ணியிருக்கலாம், அப்படி செஞ்சுருக்கலாம், இப்படி நிறைய நம்ம இது கொடுப்போம். இது மனிதர்களோட இயல்பு. ஸோ இந்த மாதிரி இயல்பில் வரும்போது உண்மையான ஒரு விஷயம், அபிராமி பட்டரை வந்து சாதாரண சுப்பிரமணியமாக பிறந்த ஒருத்தரை அபிராமி பட்டரை அந்த உலகுக்கு அறிமுகப்படுத்தி இது பண்ணது எல்லாமே நம்ம அன்னையோட திருவிளையாடல். அவங்களுடைய அருட் கடாட்சம், அவங்களோட கடைக்கண் பார்வை பட்டாலே போதும் நம்ம வாழ்க்கையில் எல்லா செல்வங்களும் கிடைக்கும்.
அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ இந்த அபிராமி பட்டர் பற்றி இன்னும் வேறு ஏதாவது தகவல் இருந்தாலும் நம்ம அடியார்கள் வந்து பகிர்ந்துக்கலாம். நம்ம முன்னோர்களை பற்றி நமக்கு தெரியல. நம்ம தாத்தா பேர் என்னென்னு கேட்டாலே நிறைய பேருக்கு தெரியல. தாத்தாவோட அப்பா, தாத்தாவோட தாத்தா அப்படின்லாம் கேட்டால் நம்ம முன்னோர்கள் பற்றி யாருமே தெரியல. அபிராமி பட்டர்கள்லாம் நம்மளுடைய முன்னோர்களாக தான் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே, அடியார்கள் எல்லாருமே நம்மளுடைய முன்னோர்களாக தான் இருப்பாங்க. இவங்களை பற்றிய விஷயங்களை நம்ம பகிர்ந்துக்கும் போதே நமக்கு அபிராமி அன்னையோட அருட்கடாட்சம் நமக்கு இருக்குன்னு தான் அர்த்தம். இது பற்றிய விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெரியணுனாலே அபிராமி அன்னையோட அருட்கடாட்சம் நமக்கு இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ நம்மளுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, புற உலகை பற்றி கண்டுக்காமல் அகத்தே சிவனை சிந்தித்து நம்ம வந்து இறைநிலையை எய்துறதுக்கான முயற்சிகள் நம்ம ஈடுபடுவோம். புற உலகில் நம்மளை நிறைய பேர் விமர்சனம் செய்வாங்க. அதுக்கெலாம் நின்றக்கூடாது. இந்த உலகம் 3 வகையில் செயல்படும். ஒன்று, நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறீங்க அப்படின்னா முதல்ல கேலி கிண்டல் பண்ணும். அடுத்து வந்து கடுமையாக எதிர்க்கும். 3வதாக வந்து உங்களை ஏற்றுக்கும். இது ஒரு உதாரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எளிய உதாரணமாக ஒன்று சொல்லலாம். இப்போ நான் வந்து சிவதீட்சை பெறப்போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, முதல்ல சிவதீட்சையா ஒழுங்காக ஒரு பாட்டு கூட படிக்க தெரியாது, ஒழுங்காக கூட சேர்த்து தெரியாது அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க. சரி, நாளைக்கு நான் தீட்சை வாங்க போகிறேன் நீங்கள் கிளம்பும்போது எல்லோரும் உங்களை தடுப்பாங்க. முடியாது, அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு தடுப்பாங்க. சிவதீட்சை பெற்று நீங்கள் இறையருள் பெற்று நீங்கள் பெரிய ஆள் ஆனதுக்கப்புறமா சொல்லுவாங்க, எனக்கு அன்றைக்கே தெரியும் நீங்கள் வந்து இதில் பெரிய ஆளாக வருவீங்க அப்படின்னு இந்த உலகம் பேசும். அந்த ஒரே ஒரு நாக்கு தான் 3 விதமாக இந்த உலகம் நம்மளை செய்யும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து கேலி கிண்டல் செய்யும். அடுத்து கடுமையாக வந்து எதிர்க்கும், தடுக்கும். அதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை ஏற்றுக்கும், உங்களை பாராட்டும். உன்னால் தான் இது முடியும்னு எனக்கு அப்போவே தெரியும் அப்படின்னு சொல்லும். ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தோட இயல்பு. இது எதையும் கண்டுக்காதீங்க. அகத்தே இந்த சிவசிந்தனையோட நம்ம முயற்சி பண்ணுவோம். சிவாய நமவென சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. உபாயம் இதுவே மதியாகும். அல்லாத எல்லாம் மதியே விதியாகிவிடும். திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம்.